ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டியை கரெக்டாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு 28/3 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 27/4 அடுத்த மாதம் வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்து 2/5 இருந்து 4/5 வரைக்கும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து முக்கியமானது. ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம். ஜூலை 13 வந்து எக்ஸாம் காலையில் 9:30 to 12:30 வரைக்கும். அண்டு டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமோட டேட் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு பிறகு சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது வந்து இல்லை ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ போஸ்டிங் இருக்குது. டெப்யூட்டி கலெக்டர், டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 90 வேகன்சி. 65 வேகன்சி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ 90 வேகன்சி அளவுக்கு வந்திருக்கு. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தெளிவாக கொடுத்துட்டாங்க. நல்லா வந்து பார்த்துக்கோங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசு வந்து கம்ப்ளீட் வந்து ஆகியிருக்க வேண்டும். அதேமாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 34 எல்லாமே 34. நீங்கள் பிஎல் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரல் டிகிரிக்கு, அதாவது ஓசி கேட்டகரி ஜென்ரலுக்கு. அதே வந்து ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலை தவிர பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, முஸ்லீம், எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இதுனா ஏஜ் லிமிட் 39. பிஎல் படிச்சிருந்தா 40. ஓகேவா. இதுக்கும் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21 தான். இதில் போடாமட்டானுங்க. ஓகே. அதுக்கப்புறவு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இவங்க சொல்லக்கூடிய டிகிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி அதில் ஒன்றும் கிடையாது. அடுத்த ஒரு சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் உண்டு. அது வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு எக்ஸாமினேஷனோட டைப்பு. ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் 175 கொஸ்டின், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து 20 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டின், 1.5 மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும், மொத்தம் 300 மதிப்பெண்கள். அதே மாதிரி இதில் வந்து சொல்லுவாங்க, இந்த ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும், ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அது வந்து கிடையவே கிடையாது. ஸ்கூல் புக் மட்டும் படித்தாலாம் குரூப் 1 ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணுவது கடினம். ஏன்னா வந்து 1:20 ரேஷியோவில் தான் வந்து இப்போ எடுப்பாங்க. அதாவது 90 போஸ்ட்டுக்குன்னா டபுள் பண்ணும்போது எவ்வளோ வருது? 1800 பேர் தான் வந்து மெயின்ஸ்க்கு வந்து எடுக்க போகிறாங்க. ஓகேவா. இப்போ 1800 பேருங்க அப்படிங்கும்போது ஒரு 150 கொஸ்டினுக்கு மேலே வந்து போட்டால் தான், ஓகேவா, 150 கொஸ்டினுக்கு மேலே போட்டால் தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணுவது மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்கூல் புக் மட்டும் படித்தாலாம் வந்து அங்கே இருந்தெல்லாம் பெருசாக கேள்வியே கேட்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் கேட்பாங்க. அவுட் ஆஃப் புக்கு ஒரு லட்சுமிகாந்த் புக்கு, அது அடுத்தது வந்து ஒரு வெங்கடேசன் புக்கு அப்படின்ட்டு அவுட் ஆஃப் புக் சோர்ஸஸ் அல்லது ஏதாட்டும் அகாடமியோடைய அவுட் ஆஃப் பெரிய புக் அப்படிங்கிறது மாதிரி படித்தா தான் வருமே தவிர, நீங்கள் வெறுமனையாக வந்து கம்மியான டேட்டா குரூப் 4 லெவலுக்கு படிச்சுக்கிட்டு போனீங்கனாலோ இல்லது குரூப் 2 குரூப் டி லெவலுக்கு படிச்சுட்டு போனாலும் ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. படிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ராடினே படிங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து படிங்க. அதனால தான் எல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். ஓகே. இந்த மினிமம் மார்க்லாம் நமக்கு குவாலிஃபைங் மார்க்லாம் பெருசாக தேவை கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம். அடுத்த மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸு, பேப்பர் 3 பேப்பர் 4 இதற்கான சிலபஸ்லாம் வந்து நேற்று வந்துருந்தாங்க. ஓகேவா. குரூப் 1ல் வந்து முன்னால் மேக்ஸ் ஆப்டிடியூடு உண்டு. அதை வந்து இப்போ மெயின்ஸில் இருந்து எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு மீதி கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க சிலபஸில். அதேமாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே பாருங்கள். ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் வந்து அவுட் ஆஃப் புக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் எல்லாம் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதவங்க நல்லா பண்ணுங்கள். இந்த மெயின்ஸ் எல்லாம் நம்ம எழுதுவோம் அப்படிங்கிறதவங்க பண்ணுங்கள். அதேமாதிரி இப்போ குரூப் 4க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. வேண்டாம் நம்ம குரூப் 4 விட்டுட்டு குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்லாம் நினச்சிட்டு போகாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா குரூப் 4 ஃபஸ்ட்டு பார்த்து படித்து புரிஞ்சுக்கோங்க. குரூப் 1 பற்றி எல்லாம் தெரிஞ்சால் அங்கிட்டு போங்க. ஏன்னா குரூப் 4 பற்றி குரூப் 4க்கு படிச்சுட்டு குரூப் 4 நமக்கு செட் ஆகாதுன்ட்டு மாறுதெல்லாம் சரி வராது.
ஓகேவா? இன்னும் 2 மாசம் இருக்கு. குரூப் 4க்கு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதோட எக்ஸாம் வந்து ஜூலை 13. ஸோ குரூப் 4க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, குரூப் 1க்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அத நீங்க வந்து பார்த்துக்கோங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அது சரிப்பட்டு வராது. குரூப் 4க்கு முழு முயற்சியா படிக்கிறவங்க, அதுக்கு முழு முயற்சியா படிச்சு பாஸ் பண்ணுங்க. அடுத்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிருங்க. நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து இந்த எக்ஸாம் நடக்கிறது மாரி தான் இருக்கும். மத்தபடி ஒண்ணும் குடுக்கலங்க. மத்தபடி வந்து இதெல்லாம் மானை, தேனீ, பொன்மானை தான். சிலபஸ் வந்து பிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. மெயின்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது ஜென்ரல் ஸ்டடி பேப்பர் 2ல வந்து 3 யூனிட், பேப்பர் 3ல 3 யூனிட், பேப்பர் 4ல வந்து 3 யூனிட்டுன்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேப்பர் 1க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இது எப்பவும் போல உள்ள கண்டென்ட் தான். ஓகேவா? எல்லா சிலபஸும் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை கடைசியாக ஒரு டேட் போட்டிருப்பாங்களே, இந்த வேலைகள்லாம் இந்த மாதத்துக்குள்ளே இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும்ட்டு, அது வந்து பார்ப்போம். அது போடவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லா இதுலேயும் போட்டிருப்பாங்க. ஃபிலிம்ஸ் இந்த டேட்டில் முடிஞ்சிடும், மெயின்ஸ் இந்த டேட்டில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. இதில் வந்து போடலைன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு குரூப் 1க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.